இரண்டாம் வாசம். தூய ஆவியார் தாமே நமக்காகப் பரிந்து பேசுகிறார். திருத்தூத பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் தமது வலுவற்ற நிலையில் நமக்குத் துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்குத் தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெறமுடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காகப் பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறைமக்களுக்காகப் பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.